யாரு, என்ன வேணும்? நாங்க சங்க தலைவியை பார்க்க வந்திருக்கோம். என்னது, சங்க தலைவியா? சார், என்ன அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி பேசிக்கிறீங்க. சார் யாரு? அவரே சொல்லுவாரு. இப்ப அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, போய் வெளியில நில்லுங்க. போங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கி. உங்களுக்காக வேலை செய்ய தான் நான் இருக்கேன். என்ன அதுக்காக தான் ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. வெளியே வரீங்களே ஜி, வருவேன் நானு. உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். அங்க சமயக்கட்டுல பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு கிடக்கு. எப்ப இந்த வேலையெல்லாம் ஆகுறது? இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா. எப்ப நீ சமையல் பண்ணி நாங்க எப்ப சாப்பிடுறது? முதல்ல போய் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவு. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். ஏங்க, இந்த வெட்டி கதையெல்லாம் அப்புறம் பேசட்டுங்க. உன்னதான் நான் போன்னு சொல்றேன்ல. எனக்கு எரிச்சல் வருது உன்னை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்ப நீ? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு, அதெல்லாம் யார் பாக்குறது? நான் சொல்றேன், இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு இருக்கா, அதாவது எதுக்கு தேவலாம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அங்க அழுக்கு துணியில அப்படியே கிடக்கு, அதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு. அந்த வேலையெல்லாம் பாரு, போ. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர்றா தம்பி. யார முறைக்கிறா? போய் காஃபி போட்டு கொண்டு வா. பல்லு விளக்கி எவ்வளவு நேரம் காஃபி குடிக்காம இருக்கேன்? ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறீங்க? ஆமா, எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். யார் பேசினாலும் எங்க அம்மா கேட்க மாட்டாங்க. பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார், நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார், உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு தோக்கடிச்சீங்களோ அந்த சிந்தாமணி தான் என்னோட அம்மா. என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் பழக வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் மறந்துடுங்க. என்ன கோவத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அக்கா, ஏய், பேசாதடா, போ அப்படி. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு.